ராதே கிருஷ்ணா. மார்கழி மாதம் 26ஆம் நாள். திருப்பாவை 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள், பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் ரொம்ப சமத்து. அதாவது எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பகவானுக்காக ஏங்கணும், எப்படி பகவான நம் பக்கம் வசீகரிக்கணும், எப்படி பகவான் வந்தோடனே அவனை கொண்டாடணும், எப்படி பகவான் மகிழ்ந்த உடனே அவனிடத்துல காரியம் சாதிக்கணும் அப்படின்னு இத்தனையும் சொல்லித்தரான். எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைகிட்ட, உங்ககிட்ட இந்த கெடுதல்லாம் இருக்கு, இதெல்லாம் மாத்தணும், இது சரியில்லை, இப்படி பண்ணப்படாது அப்படிலாம் சொல்லி கொடுத்து இப்படி நடந்துக்கணும், அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து இதான் குட் பாய், இதான் குட் கேர்ள், சமத்து, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு படிப்படியாக ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஸ்பூன் ஃபீட் பண்றாளாம். ஒவ்வொன்னா பண்ணி 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 இந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாளோ அது போல ஆண்டாள் திருப்பாவையில நம்மள அழகா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி அற்புதமா பகவானை நம்ம பக்கம் இழுக்கும்படியான காரியங்களை செஞ்சு, பகவான் வந்த உடனேயே அழகா அவனுக்கு ஆசனத்துல கொடுத்து உட்கார வச்சு அதி விசேஷமா பகவானை கொண்டாடி, பகவானிடத்துல இந்த பாசுரத்துல இருந்து ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிக்கிறார். பகவான் கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? பல சந்தர்ப்பங்கள்ல பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். உனக்கே சந்தேகம் வந்திருக்கு, சுவாமி கிட்ட கேட்கறது சரியா தப்பா, இதெல்லாம் போய் சுவாமி கிட்ட கேட்பாளா, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. நிறைய உண்டு. சுவாமி கிட்ட கேட்கறதும் தப்பில்லை, கேட்காம இருக்கிறதும் தப்பில்லை, சரியா? அது அவாவாளுடைய மனோபாவத்தை பொறுத்து அமையக்கூடிய ஒரு விஷயம். என்னோட அபிப்பிராயம், சுவாமி கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அவர்கிட்ட தானே கேட்க முடியும். எதுவாக வேணாலும் கேட்கலாம். நீ சாக்லேட் வேணாலும் சுவாமி கிட்ட கேட்கலாம், ஐஸ்கிரீம் வேணாலும் சுவாமி கிட்ட கேட்கலாம், பொண்டாட்டி வேணாலும் சுவாமி கிட்ட கேட்கலாம், புள்ள வேணாலும் சுவாமி கிட்ட கேட்கலாம், நிம்மதி வேணாலும் சுவாமி கிட்ட கேட்கலாம், ஆரோக்கியம் வேணாலும் சுவாமி கிட்ட கேட்கலாம். நீ பகவான் கிட்ட இதைதான் கேட்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இப்ப மனுஷா கிட்ட வச்சுக்கோயேன், யார் யார்கிட்ட எதை எதை கேட்கலாம் அப்படின்னு ஒரு நியதி உண்டு. மாத்தி கேட்டோம்னா அசிங்கமா போயிடும். இப்ப கல்யாணமான ஒரு ஸ்திரீ இருக்கா அப்படின்னா காமசுகம் புருஷன் கிட்ட தான் கேட்கணும், வேற யார்டா கேட்டா அர்த்தம் அனர்த்தமா போயிடும். ஒரு குழந்தை அப்பா அம்மாவிடத்துல உரிமையோட இதை வாங்கித்தா அப்படின்னு அழுது அடம் பிடிச்சு காரியம் சாதிக்கிறா போல, முன்ன பின்ன தெரியாத இடத்துல நடக்குமா? நடக்காது. அந்த குழந்தையும் கேட்காது வச்சுக்கோங்களேன். நமக்கு பூரண உரிமை பகவானிடத்துல தான் இருக்கு. அப்ப நீ என்ன வேணாலும் கேட்கலாம், கேட்டுதான் பாரு, எல்லாத்தையும் கேளு, கூடவே கிருஷ்ணா நீயும் வேணும்னு கேளு. ஆண்டாளுடைய டெக்னிக்கா தான். முதல்ல ஒவ்வொன்னா கேட்பா, கடைசியில நீ தான் வேணும்னு கேட்பா. இப்ப தேவர்கள்லாம் பகவான் கிட்ட தானே போய் கேட்கிறா. திருப்பார்கடல்ல போய் பகவானை இது வேணும் அது வேணும், இப்படி காப்பாத்து, அந்த கஷ்டத்துல இருக்கோம். சோ சுவாமி கிட்ட கேட்கறது தப்பு கிடையாது. சில பேர் கேட்கவே மாட்டா, அவன் பார்த்துப்பான், அவனுக்கு தெரியுமே அப்படின்னா. அது ஒரு பக்குவம், இது ஒரு பக்குவம். இது ரெண்டுத்துல எது வசத்தின்னு நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது. ஏன்னா ஆழ்வார்களே பல இடங்கள்ல பகவானிடத்துல பிரார்த்திக்கிற பெரிய பெரிய ஞானிகள், அவளே பகவானிடத்துல கேட்கும்போது நாமும் கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆண்டாள் இந்த பாசுரத்துல கண்ணன் வந்துட்டானா உக்காந்துட்டானா, அதனால அவன் கிட்ட அழகா கேட்கிறா. அதுக்கு பதிலா மாலே மணிவண்ணா அப்படின்றா. இந்த மால் அப்படின்ற ஒரு பேர்ல ஆண்டாளுக்கு அப்படி ஒரு காதல். மால் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். ஆண்டாளே அழகா ஜோரா நாச்சியார் மேல சொல்றா, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை
ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. அன்பு வடிவமா பிறந்தவன், அன்பு ரூபமாக இருக்கக்கூடியவன், பிரேமஸ்வரூபனான கண்ணன். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை, சம்பந்தம் இல்லாம பொய் பேசுறவனை இங்கே போத கண்டீரே, இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தேளா அப்படின்ற. அப்ப பகவான் பிரேமஸ்வரூபன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பகவான் அன்புமயமானவன். எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். இப்ப நம்முடைய அன்பு எல்லாத்துலயுமே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காரெல்லாம் போடுவா, அப் டு 50% போட்டு மேல ஒரு ஸ்டார் போட்டிருப்பான். அந்த ஸ்டார் போட்டாலே கீழே போட்டிருப்பான் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு. நம்ம மனுஷான இடத்துல வைக்கக்கூடிய அன்பு எல்லாத்துலயுமே ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை, கேரண்டியா உண்டு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. யாராவது உனக்கு கேவலப்படுத்திட்டே இருக்கா, நீ உடனே வாழ ஆஹா ஆஹான்னு காதல் பண்ணிட்டு இருக்க, அவள் மேல அன்பு செலுத்தியா, அடப்போப்பா எவ்வளவுதானே கிண்டல் பண்ணிட்டே இருக்கா, எனக்கு அவளோடலாம் ஒத்து வரல, ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். பகவான் எவ்வளவு கிண்டல் பண்றோம், பகவானை எவ்வளவு கேவலப்படுத்துறோம். நம்மளே விளையாட்டா பேசுவோம். நிறைய பேர் பக்தாலே சொல்லுவோம், பட்டநாமம் போட்டுட்டாளா அப்படின்னு. இது யாரை கிண்டல் பண்றது? ஆச்சாரிய புருஷாலெல்லாம் கிண்டல் பண்ணிருக்கோம், அந்த நாமத்தை தரிசிட்டு இருக்க பெருமாள் அடியவர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கோம். அதுக்காக பகவான் கோச்சுட்டானோ? ஒன்றும் கிடையாது. அப்ப பகவானுடைய அன்பானது நிபந்தனைகளற்ற நம்பிக்கை. ராவண வதம் ஆகிறது. ராவண வதம் ஆன உடனேயே எல்லாரும் வருத்தப்படுறான். அப்ப ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார் விபீஷணனை பார்த்து, விபீஷணா, எல்லா சண்டைகளும் மரணத்தோடு முடிவடைகிறது, எல்லா விரோதமும் மரணத்தோட முடிவடைஞ்சுடுறது. நீ இப்போ உன்னுடைய அண்ணன் ராவணனுக்கு அந்திம சம்ஸ்காரம் செய் அப்படின்றார். சொல்லிட்டு ராமன் சொல்றார், ஒரு கால் நீ பண்ணலன்னா ராவணனுக்கு நான் செய்வேன் அப்படின்றார். அசந்து போறா எல்லாரும். இந்த விரோதி அழிக்கிறதுக்கு சுவாமி அத்தனை பாடுபட்டிருக்கார். இத்தனைக்கும் அவருடைய மனைவியை அபகரிச்சுட்டு போய் வச்சிருக்கான். எத்தனை சொல்லியும் கேட்காதவன். ஆனா பகவானுடைய பாருங்க, அவனுடைய தவறுக்கு தான் தண்டனையை ஒழிய அவனுக்கு தண்டனை கிடையாது. சரீரத்துக்கு தான் தண்டனை, ஆத்மாவுக்கு தண்டனை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மரண தண்டனை கைதி கூட மரணம்ன்றது அவனுடைய சரீரத்துக்கான தண்டனை, ஆத்மாவுக்கான தண்டனை கிடையாது. அப்ப சுவாமி பிரேமஸ்வரூபன். அழகா இரண்யகசிபு கிழிச்சு போட்டுட்டார் நரசிம்மன். என்ன வரம் வேணும்னு பிரகல்லாதனை கேட்கிறார். பிரகல்லாதன் சொல்றான், எங்க அப்பா நல்ல கதி அடையணும், ததாஸ்துன்னு இருக்கார் சுவாமி. ஏன்னா ஏற்கனவே பகவான் சொல்றார், பிரகலாதா உன்னுடைய பக்தினாலே அவன் நல்ல கதி அடைஞ்சுட்டான் அப்படின்றார். அப்ப சுவாமிக்கு நம்ம மேல அலாதியான ஒரு பிரியம் உண்டு. அன்கண்டிஷனல் ஃபெய்த் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் சுவாமிக்கு நம்ம மேல இருக்கு. புரிஞ்சுதா? அப்ப அதான் ஆண்டா சொல்றா, மாலே எங்க மேல அன்பு வச்சு உள்ளதான் வந்திருக்கியப்பா. மாலே மணிவண்ணா, மணிவண்ணன், இந்திரநீல மணி போல ஒரு கலர் இருக்கான பகவான், மணி போல வண்ணம். அதனாலே மணிவண்ணா அப்படின்ற அழகான பெயர் பாருங்க. நல்ல தமிழ் பெயர் இதெல்லாம். தமிழ் நிஜமாவே தமிழுக்கும் அமுதென்று பெயர் அப்படின்னா சத்தியம். மணிவண்ணன் அப்படின்னு கொண்டாடுறார் ஆண்டாள். அப்படியே அப்பா சொன்ன வார்த்தையை ஜோரா, மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அப்படின்னு பல்லாண்டு பாடும்போது சொல்றார் பெரியாழ்வார். அந்த மாதிரி மாலே மணிவண்ணா, அதுவும் இந்த பகவானுடைய வண்ணம் எப்படின்னா ஸ்திரீகள் மயக்கும்படியான வண்ணமா கிச்சாபயலுக்கு. இந்த ஸ்திரீகள்லாம் பாருங்க, ஒரு நீலம் எடுத்துட்டா அது ராமர் ப்ளூ, இது ஸ்கை ப்ளூ, இது நேவி ப்ளூ, இது கருநீலம். நமக்கு அதிசயமா இருக்கு. இப்ப புருஷாளுக்கு இத்தனை நீலம் வெரைட்டி தெரியாது. இதுல கிருஷ்ணா ப்ளூ நிறைய உண்டு. ராமர் எனக்கு தெரிஞ்சு ப்ளூன்னு எங்கேயுமே சொன்னதில்ல. ஆனா ஸ்திரீகள் ராமர் ப்ளூன்னு ஒரு கலரா சொல்றாங்க. எங்கே இருந்தா சொல்றான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அதிசயம். அந்த மாதிரி கண்ணனுடைய ஒரு வண்ணம் எப்படின்னா ஒரு கருநீலம், ஒரு கவர்ச்சியான ஒரு வண்ணம். சில வண்ணத்துக்கெல்லாம் ஒரு கவர்ச்சி உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. இப்ப நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மலை பிரதேசத்துக்கு போற, தூரத்துல இருந்து பச்சை பசேல்னு அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது என்னமோ பண்றது இல்லையா? இப்ப நீலகிரின்ற ப்ளூ மவுண்டன்ஸ் அப்படி நீளமா தெரிகிற தூரத்துல பார்க்கும்போதே ஒரு கவர்ச்சி இருக்கத்தானே செய்யறது. நல்ல பச்சை பசும் புல்வெளிகள் மனசுக்கு ரமணீயமயமா இருக்கு இல்லையா? சில கலருக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆகர்ஷணம் உண்டு. அது போல கிருஷ்ணனுடைய கலர் லேடிஸ் மயங்கும்படியான ஒரு வசீகரமான கலர்.
அது என்ன கலர்னா நீ கற்பனை எல்லாம் பண்ணி பார்க்க முடியாது, பக்தி பண்ணு. அது என்னடி ஆண்டாள் கலர்னு ஆண்டாள் கிட்ட கேளு, அப்ப தெரியும் அந்த கருப்பு எவ்வளவு அழகுன்னு. அதனாலதான் காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்னார் நம் பாரதியார். ஆண்டாள் சொல்றா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். அப்பா விவாரு நீங்க ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இருக்கோம், ஒண்ணுமே வேண்டாம் 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 யாமந்த காரியம் ஆராய்ந்து அருள் எல்லாம் சொல்லிட்டு இப்ப லிஸ்ட் எடுக்கிற ஆண்டாள். பகவான் கேட்டான், என்னடி லிஸ்ட் இது? கிருஷ்ணனை பார்த்து ஆண்டாள் சொன்ன, விவார் இது எதுவுமே எங்க லிஸ்ட் இல்ல, பெரியவா மார்கழி நோன்பு இருந்தா இதெல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால அந்த நோன்பிற்குரியதான சாதனங்களையும் நீதான் கொடுக்கணும் அப்படின்றா. அதாவது நோன்புக்கு பிரயோஜனம் இவன் தான், சரியா? அந்த நோன்புக்கான சாதனங்களையும் தர வேண்டியது கண்ணன் தான். இப்ப ஒரு குழந்தைக்கு சொல்றோம் நம்ம, இந்த பிக்கி பேங்க் எல்லாம் உண்டு, அதுல ஒரு பொம்மை உண்டியல் உண்டு, அதுல பைசா போடணும் அப்படின்னு அதுக்கு சேவிங் சொல்லி கொடுப்போம். உடனே அது பணத்துக்கு எங்க போகும்? அப்பா அம்மாவே உண்டியல் வாங்கி கொடுக்கணும், அப்பா அம்மாவே பணத்தை கொடுக்கணும், அப்பா அம்மாவே அதுல போடுன்னு சொல்லணும், அப்பா அம்மாவே அதுக்கப்புறம் உண்டியலை திறந்து இவ்வளவு பணம் நீ சேர்த்திருக்கே அப்படின்னு சொல்லணும். இதுல குழந்தையோட வேலை என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, வாங்கி அந்த உண்டியல்ல போடுறது. அந்த இன்னொரு வேலை பண்ணிட்டு இருந்தா குழந்தை எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு அப்பா அம்மா சொல்றா. அதுபோல இப்ப நம்ம ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா, ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த சங்கல்பத்திற்கான சக்தியையும் நடத்தி தர வேண்டிய கருணையும் பொறுப்பும் பகவானுக்கு உண்டு, சரியா? நிகமாந்த மகாதேசிகர் ரொம்ப அழகா ஸ்லோகங்கள்ல சொல்றார், இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு, இந்த ஆத்மாவை ரட்சிப்பதனால உண்டாகக்கூடிய பிரயோஜனம், இவை எல்லாமே பகவானை சேர்ந்தது அப்படின்ற, அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற. அப்ப அந்த போல எல்லா விஷயங்களையுமே கண்ணனிடத்துல ஒப்படைச்சணும். ஆண்டாள் சொல்றா, இந்த மார்கழி நோன்பு நோற்பதற்கான சக்தியையும் நீதான் கொடுத்தார், அந்த சக்தியில நாங்க வந்துட்டோம், இதுக்கான சாதனங்களையும் நீதான் தரணும் அப்படின்றார். நிறைய நாமஜபம் பண்ண வைடா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டோம்னா நிறைய நாமஜபம் பண்ண வைப்பான். அப்ப நாமஜபத்தை பண்ண வைக்கக்கூடிய சக்தியும் அவன்கிட்ட தான் இருக்கு. பண்ண பிறகு அதற்கு தர வேண்டிய பிரயோஜனத்தை தரும்படியான கருணையும் அவனிடத்திலேதான் இருக்கு. எல்லாம் கிருஷ்ணனிஷ்டம். அதனால ஆண்டாள் சொல்றா, இதெல்லாம் பெரியவா சொல்லியிருக்கா, லிஸ்ட் சொல்றேன் கேட்டுக்கோன்றா. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிய. எந்த ஒரு விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே நீ சாஸ்திரத்தை தேட வேண்டாம், வேத பிரமாணம் தேட வேண்டாம். பெரியவா பண்ணிருக்கா அப்படின்னா நீ அதை போய் ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃபாலோ, அவ்வளவுதான். அதை தாண்டி உனக்கு ஃபாலோ ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணுன்னா பண்ணலாம். பட் எல்லா விஷயங்கள்லயும் நீ பெரியவாளுடைய விஷயங்கள்ல சாஸ்திர பிரமாணம் எல்லாம் காட்ட முடியாது. அது எப்படின்னா அது அப்படிதான். சில விஷயங்களுக்கெல்லாம் காரணங்கள் நீ சொல்ல முடியாது, ஒரு ரீசன் இருக்கும், அவ்வளவுதான். பெரியவா பண்ணானா அது சரி, அதுக்கு மேல யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா சுகபிரம்ம விஷயம் ரொம்ப அழகா பரீட்சித் மகாராஜனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல. பரீட்சித்து கேட்கிறான், அது எப்படி பகவான் ராசக்கீடு எல்லாம் ஆடலாம், அடுத்தவா பொண்டாட்டியோடலாம், இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப சுகபிரம்ம மகிழ்ச்சி சொல்றார், பெரியவா பண்ற எல்லாமே நமக்கு பிரமாணம் இல்லையப்பா, ஆனா அவ பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அர்த்தம் உண்டு, எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை, அவளுடைய சில செய்கைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற. அது சொல்லிட்டு சொல்றார், சிவபெருமான் விஷத்தை குடிச்சார்னு சொல்லி நாமளும் விஷத்தை குடிச்சானதுக்காகும். உடனே பார்வதி தேவி சிவபெருமான் குடிச்ச விஷம் அவர் வயிற்றுக்குள்ள இறங்கிடப்படாதுன்னு கழுத்தை பிடிச்சா. அந்த மாதிரி நம்ம ஆத்துக்காரியை பிடிச்சா அம்மா கழுத்தை பிடி அப்படின்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஏற்கனவே விஷத்தை குடிச்சுட்டோம், கழுத்தி மாமி பிடிச்சா வச்சுக்கோங்களேன், அப்படியே மாமா சொர்க்கலோகம் தான் நேரடியா. அதனால எந்தெந்த காரியங்களை பிரமாணமா எடுத்துக்கணுமோ அதெல்லாம் பிரமாணமா எடுத்துக்கணும் அப்படின்ற அதான் பலம். இப்ப தீ எல்லாத்தையும் எரிக்கிறது, அதனால நானும் தீயும் ஒண்ணுதான் சொல்லி எல்லாத்தையும் எரிக்க முடியுமா? சிலதெல்லாம் பைத்தியகாரமா ஆர்கியூ பண்ணப்படாது. ஆண்டா சொல்றா, பெரியவா சொல்லியிருக்காப்பா அப்படின்னு. பெரியவா சொல்லிட்டாலும் அப்ப சரி என்ன வேணும் கேளடி அப்படின்னு விட்டானாம் கிருஷ்ணன். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், இந்த பெரிய விஷயம் ஆண்டா சொல்றா. பெரியவா வழியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம் வச்சுக்கோங்களேன், வேற வழியே இல்ல, பகவான் சரண்டர் ஆயிடணும். சாதாரணமா பகவான் கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். பெரியவா வழியை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா பகவான் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவான். அதாவது இப்ப நிறைய சம்பிரதாயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம், என்னது இவ்வளவு சம்பிரதாயங்கள், ஒன்னே ஒண்ணு இருந்தா போதாதா அப்படின்னு. ஒவ்வொரு பெரியவாளும்
ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட மனுஷாளுக்காக சில சில சம்பிரதாயங்களை உருவாக்கி வச்சிருக்கா. அது சரி தப்புன்னு நீ ஆர்கியூ பண்ணவே படாது. உனக்கு இந்த சம்பிரதாயம் ஒத்து வருதா போயிட்டே இரு. அதுல மத்த சம்பிரதாயம் நல்லா இருக்கு நன்னா இல்ல அதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? பகவான அடையணும். வடகல வசத்தியா, தென்கல வசத்தியா, ஸ்மார்ட் சம்பிரதாய வசத்தியா, அத்வைதம் வசத்தியா, விசிஷ்டாத்வைதம் வசத்தியா, துவைதம் வசத்தியா, சண்டை போடுற முட்டாள்கள் சண்டை போட்டுட்டு போட்டோம். தன்னோட தான் வசத்தின்னு சொல்ற பைத்தியங்கள் சொல்லிட்டு போட்டோம். அவளுக்கு பகவான் கிடைப்பானா இல்லையான்னு பகவானுக்கு தான் வெளிச்சம். நீ பக்தி பண்ணு, நீ பகவான் அனுபவி, நீ பகவானை கொண்டாடு, அதுதான் வேணும் உனக்கு. ராமானுஜர் பிடிக்குமா, ராமானுஜர் ஃபாலோ பண்ணிட்டு போயிடு. சைத்தன்யர் பிடிக்குமா, சைத்தன்யர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இரு. ரெண்டு பேரையும் பிடிக்குமா, சரி இதுலயும் அனுபவி அதுலயும் அனுபவி, அவ்வளவுதான். தேவையில்லாம ரொம்ப எல்லாம் சாஸ்திரத்துல இறங்கிக்காது. ஆண்டாள் சொல்றா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர் சொல்லுமா அப்படின்றான். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே. பகவான் கேட்க ஆண்டாள் சொல்றா, இந்த பூமி 14 லோகங்களும் நடுங்கும்படியா சப்திக்கும்படியான உன்னுடைய பாஞ்சஜன்யம் அப்படின்னா. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய. இந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு அவ்வளவு வசத்தியாம். இதைதான் பகவான் மகாபாரத யுத்தத்துல அழகா சங்கநாதமா முழங்குறார். ஆண்டாள் ரொம்ப அழகா நாச்சியார் திருமுள்ள ஜோரா சொல்றா, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பசித்தம் மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே அப்படின்ற. பாஞ்சஜன்யமே, பகவான் அழகா உன் வேலை வாயை வச்சு ஜோரா சப்திக்கிறான். கையிலேயே வச்சிருக்கான். எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கா. அந்த பகவானுடைய வாய்ச்சுவை என்னன்னு சொல்ல, அந்த ஸ்மெல் என்னன்னு நீ சொல்லேன்னு ஆண்டாள் அழகா பாஞ்சஜன்யத்துக்கிட்ட கேட்கிறான். அதனால ஆண்டாள் சொல்ற, முதல்ல அதை பிடுங்கிட்டா தேவலை. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே அப்படின்னு விட்டாலாம். பகவான் என்னது, என்னோட பாஞ்சஜன்யமா? ஆண்டாள் நிதானம், அவசரப்படாது கிருஷ்ணா. பாஞ்சஜன்யமே போல் வன சங்கங்கள், எங்களுக்கு பாஞ்சஜன்யம் வேணும்னு இல்லப்பா, அது போல அழகான சங்கங்கள் வேணும். ரோட்ல எல்லாம் பஜனை பண்ணிட்டு போனோம், சங்கநாதம் முழங்கினா ஓ திருவிழா பஜனை வருது அப்படின்னு சொல்லி சங்கநாதம் முழங்கிண்டு போவோம். அப்ப எல்லாருக்கும் தெரியும் அந்த குழந்தைகள் எல்லாம் பஜனை பண்ணிட்டு வரா அப்படின்னு. லோகத்தில் சங்கநாதம் நல்லா முழங்கும். கோவில்கள்லாம் சங்கநாதம் முழங்கினா கோவில்ல ஆராதனை நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அந்த சங்கநாதத்துக்கு ஒரு தெய்வீக சப்தம் இல்லையா, அது தெய்வீகமா இருக்கிறதுனால எங்க சங்கங்கள் வேணும். பகவான் தேடி தேடி பார்த்தான், உலகம் முழுக்க தேடியும் அவனோட சங்கம் போல கிடைக்கலையா. கடைசியில அதை ஆண்டாள் கிட்ட கொடுத்தான், இந்த வச்சுக்கோ அப்படின்னு. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல் வன சங்கங்கள். பால் போல வெள்ள வெளையேன்னு இருக்கான் கண்ணன் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் சங்கம். பாஞ்ச சந்நியமே போல் வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே. அழகா பெரிய சைஸ் இருக்கக்கூடிய சால பெரும்பறையே, நல்லா சப்திக்கக்கூடிய சால பெரும்பறை. கோவில் டும் 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 அப்படின்னு கொட்டுவா. அதுவும் துவாரகையில கேட்கணும் அந்த பேரிகை முழங்கிறது. ஆமா, பெரும்பறை டம் 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 நம்ம தட்டுறது அப்படியே தானாவே எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த கேரளா கோவில்னா அந்த ஜண்ட மேளம்னு அடிப்பா, என்னமோ பண்ணும். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில்ல உற்சவ சமயத்துல அழகா பத்மநாபருடைய யானை பிரியதர்ஷினி மேல பெரிய பெரும்பறையை கட்டிண்டு அதை தட்டுவா. குழந்தைகள்லாம் ஒரு ஆட்டம் ஆடும். அது நிஜமாவே வைகுந்தம் தான். சால பெரும்பறையே பல்லான் திசைப்பாரே. கோவில் அடிக்கக்கூடிய பறை வேணும் அழகா பஜனை பண்றதுக்கு. இவா பண்ற பஜனைக்கு இவ்வளவு பெரிய பறை வேணுமான்னா, நம்ம இந்த ஊருக்கு இந்த காலம் மாதிரி 5 பேர் 10 பேர் 50 பேர்லாம் இல்ல, 5 லட்சம் பேர் 5 கோடி பேர் வரா அப்படின்னா அவ்வளோ பெரிய மியூசிக் பேண்ட் வேணும் இல்லையா. இப்ப மிலிட்டரி பேண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வெஸ்டர்ன் மியூசிக்லாம் ஒரு பேண்ட் அடிக்கிறா பாருங்க. அப்படியே அந்த மாதிரி இந்த சப்தம் 14 லோகத்திலையும் எதிரொலிக்கணும். அதனால ஆண்டாள் சொல்லா, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, அதாவது உன்னுடைய பெருமையை பேசும்படியான சங்கநாதம், உன்னுடைய பெருமையை பேசும்படியான பெரும்பறை. அதாவது பக்தி இல்லவா ஆர்ப்பாட்டமா பண்ணணும், லோகமே கொண்டாடும்படியா. இன்னைக்கு புஷ்ய பகுல பஞ்சமி, தியாகராஜர் ஆராதனை நாள்.
திருவையாறுல அத்தனை பேர் சேர்ந்து தியாகராஜருடைய பஞ்சரத்ன கீர்த்தனை எல்லாம் பாடுறா. எத்தனை சப்தம், எத்தனை வாத்தியங்கள், அப்படி அமக்கலமா இருக்கு இல்லையா? ஜோரா ஆஷாட சுக்ல ஏகாதசி பொழுது பண்டரிபுரத்துல எத்தனை அபங்கம், என்ன சப்தம்! ஆஷாட மாசத்துல பூரி ஜெகநாதர் கோவில்ல எத்தனை அற்புதமான சப்தம்! அப்பா அப்பா அப்பா, அமக்கலம்! அந்த மாதிரி ஜோரா ஸ்ரீரங்கத்துல கேட்கணுமா? அப்படியே கிளம்புற யானை பிளறதும், வேதிகவை அடிக்கிறதும், சப்திக்கிறதும், சங்கநாதம் முழங்கிறதும், தெய்வீகம்னா தெய்வீகம். கோவில் மணி அடிக்கிறது, அந்த சப்தமே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஆனந்தத்தை கொடுத்துரும். அதனால ஆண்டாள் சொல்வா, சால பெரும்பறை மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல் வனசங்கங்கள், பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லான் திசைப்பாரு. இந்த கோஷ்டின்னு சொல்லுவோம். டெய்லி பெருமாள் கோவில் எல்லாம் கோஷ்டி அப்படின்னு அழகா சாற்று முறை அப்படின்னு சாற்று முறை ஆயிடுச்சு. சாற்றும் முறை, டெய்லி பகவானுக்கு பிரபந்தத்தை சாற்றும் முறை. பெருமாளை திருச்செவி சாட்சி அருளுவார். டெய்லி அழகா கோவில் எப்பெல்லாம் அத்தியன உற்சவம், ராப்பத்து உற்சவம், பகல் பத்து உற்சவம் எல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி அவ்வளவு அழகா அந்த சாற்று முறை. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் அப்படின்னு வைஷ்ணவெல்லாம் கோவில் அழகா பல்லாண்டு எல்லாம் பாடுவாங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திறக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் அப்படின்னு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டவன கேட்டியல். அழகது. அதாவது ஒரே மெத்தடா சொல்றதுக்காகத்தான் அந்த சாற்று முறையெல்லாம் வச்சிருக்கா. இந்த மாதிரி அழகா பல்லாண்டு இசைப்பவர்கள். அரையர் சேவை பண்ணுவா இல்லையா? ஸ்ரீரங்கம், ஸ்ரீவல்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி, காஞ்சிபுரம், அங்கெல்லாம் அரையர் சேவை உண்டு பெருமாளுக்கு. பெருமாள் முன்னாடி அழகா அரையர் பகவானுடைய பாசங்களை சொல்லி அபிநயம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி பல்லான் திசைப்பாரே. ஒரு நல்ல ஒரு கோஷ்டி பெருமாள் வரார் அப்படின்னா முன்னாடி திவ்ய பிரபந்தம் போகும். முதல்ல பிரபந்த கோஷ்டி, பின்னாடி பெருமாள், பெருமாளுக்கு பின்னாடி வேத பாராயண கோஷ்டி. அப்ப அதானே வசதி. திருவனந்தபுரத்துல பார்த்தோம்னா முதல்ல கிளம்புற யாருன்னா இந்த பிரியதர்ஷினி அழகா ஜோரா அந்த டும் 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 அப்படி சத்தம் போட்டு கிளம்புவா. இந்த பிரியதர்ஷினிக்கு முன்னாடி யாருன்னா குட்டி குழந்தைகள் ஹொய் 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 அப்படின்னு சத்தம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ராஜா வருவா, அதுக்கப்புறமா அழகா பெருமாள் வருவா, அதுக்கு பின்னாடி கச்சேரி எல்லாம் பாடிட்டு வருவா. அந்த மாதிரி இந்த பிரபந்த கோஷ்டி முன்னாடி அது ராமானுஜர் தான் கொண்டு வந்தார். தமிழுக்கு முதல் உரிமைன்னு. பிரபந்தம் இல்லைன்னா பெருமாளுக்கு என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு பிரபந்தம் போற வழியில பின்னாடி பெருமாள் ஓடி வருவார். நம்ம பெருமாளுக்குலாம் முன்னாடி பிரபந்த கோஷ்டி. அதுவும் கோஷ்டி அப்படின்னா நம்ம வரதராஜன் தான். காஞ்சிபுரத்துல கோஷ்டி சேர்க்கும் பெருமாள்னா வரதராஜன் தான். கோஷ்டி கலைக்கும் பெருமாள்னா நம் பெருமாள் ஸ்ரீரங்கம். இந்த கோஷ்டி பார்க்கணும். கொண்டு தாத்தாலாம் 85 வயசு 90 வயசுக்கு அப்படியே பிரபந்தம் சேவிச்சுட்டு வருவா. அது பெருமாள் இப்படியே போவார். பாலாத்துல எல்லாம் இறங்கி போவார். பாலாற்றங்கரையிலாம் அப்படியே சுத்தி வருவார். அங்கங்க சுத்திண்டு பெருமாள் சுத்தின்றே இருப்பார் நம்ம காஞ்சி வரதராஜன். அதுக்கு கோஷ்டி வருவா பெரியவாள்லாம். அதுல சீனியர் ஜூனியர் எல்லாம் உண்டு. லைன்ல நின்று கணீர்னு சொல்லுவா. பாக்குறதுக்கு கோஷ்டி சேவிக்கணும்னா நீங்க காஞ்சிபுரம் தான் வரணும். அதுல தேவராஜன் தான், தேவாதி தேவன் தான், வரதராஜன் தான். ஒரு 300 பேர் குறைஞ்சபட்சம் இருப்பா கோஷ்டிக்கு. கோஷ்டிக்கெல்லாம் 300 பேர்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. பல்லாண்டு ஒரு 300 பேர் ஒரே சமயத்துல நிஜமாவே பெருமாள் பல்லாண்டு நல்லா இருப்பார். அந்த மாதிரி அழகா பல்லான் திசைப்பாரே கோல விளக்கே. பெருமாளுக்கு அழகா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பார். ஆண்டாள் சொல்றா, நாங்கெல்லாம் விடியற் காலம்புற இருட்டுல போயிட்டு இருக்கோம், வெளிச்சம் வேண்டாமா, விளக்க கொண்டா, மங்களகரமா கோல விளக்க கொண்டா அப்படின்ற. கோல விளக்கே கொடியே. எல்லாத்துக்கும் இப்ப கட்சிக்காரெல்லாம் கொடியை வச்சுட்டு போறா இல்லையா? ஏதான ஒரு ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், ஒரு பேரணி நடக்கிறது அப்படின்னா உடனே அவ கொடியை பிடிச்சு போவா. ஓ இது இந்த கட்சி அப்படின்னு. அந்த மாதிரி நாங்கெல்லாம் ஒரு கொடியை பிடிச்சு போவோம். கருடாழ்வார் ஒரு கொடியை கொண்டா, ஓ இதெல்லாம் கிருஷ்ண கோஷ்டிப்பா, கருட கொடியை பிடிச்சிட்டு போறது பார் அப்படின்னு வாழலாம்.
இது கிருஷ்ண கோஷ்டின்னு தெரியறதுக்கு எதிரானா கொடி, நம்ம கோவில்கள் எல்லாம் கொடி கட்டுவோம், கொடியேற்றம் அப்படின்னு. அந்த உலகத்துல கொடிக்கு ஒரு முதல்ல மரியாதை கொடுத்ததே நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் தான். அவ்வளவு அழகான கொடி. இன்னைக்கும் பூரி ஜெகநாதர் கோவில்ல துவாரகாயில எல்லாம் கொடி ஏத்துவா. அந்த கொடி ஏத்துறத பாக்குறதே அழகா இருக்கும். டெய்லி அந்த கொடி ஏத்தி அது பறக்கும். 18 அடி நீளத்துக்கு அந்த பூரி ஜெகநாதரோட கொடி அத்தனை அழகா அந்த கொடி பட்டுளி வீசி பறக்கிறதே மக்களமா இருக்கும். அத்தனை ஆச்சரியம். அதான் ஆண்டாள் சொல்றா, கொடியே விதானமே. நல்லா பனி பெய்யறது. இந்த பனியில நாங்க எப்படி போகிறது? இந்த மேல் கட்டி விதானம், அழகா தலைக்கு மேல பனி பெய்யாம இருக்கிறதுக்கு மேல அழகா துணியை பிடிச்சிட்டு போவா. அந்த விதானம் வேணும். அதான் ஆண்டார் சொல்ல, கோல விளக்கே கொடியே விதானமே. இதெல்லாம் தான் பெருமாள் வரத்துக்கு அடையாளம். ஆண்டார் எல்லாத்தையும் சுவாமி கிட்ட வாங்கிட்டார். என்னெல்லாம் வாங்கினா? பாஞ்சதன்யம் போல் வனசங்கங்கள், அப்புறம் பகவான் வரத்துக்காக அழிவிக்கும்படியான பறைகள், பகவான் வரான்னு முன்னாடி சொல்லப்படியான கோஷ்டி, பகவானுடைய வழக்கையை திண்டு வரவா, அதுக்கப்புறமா ஆச்சரியமா பகவானுடைய கொடி, அதுக்கப்புறம் பகவான் மேல பனி பெய்யாம இருக்கிறதுக்காக அழகா மேல இருந்து எச்சம்லாம் காகம்லாம் எச்சம் போட்டப்படாதுன்றதுக்காக மேல ஒரு விதானம். இதெல்லாம் கொடுத்தனா தானா வேற வழி இல்ல, பெருமாளும் இந்த பஜனைக்கு வந்துருவாராம். அதனால ஆண்டாள் ஆளி நிலையாய் அருளேலோரெம்பாவாய், ஆளி நிலையாய் ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அப்படின்றார் திருப்பானாழ்வார். அந்த மாதிரி ஆளி நிலையாய் அத்தனை பெரிய பிரளயத்துல அந்த ஒரு ஆலமரம், அதுல ஒரு ஆளிலை, அது மேல நூண்டு படுத்துட்டு இருக்கான். இந்த ஆலமரமும் ஆளிலையும் எந்த பலத்துல நிக்கிறதுன்னா கிருஷ்ண பலத்துல நிக்கிறது. பூமியே கிடையாது, தண்ணியில எப்படி நிக்கும்னா கிருஷ்ணன் நினைச்சா எது வேணா எது மேல வேணா நிக்கும். சரியா? இப்ப காஞ்சி போன மரம் எல்லாம் அழகா கட்டைய போட்டு தண்ணியில போட மிதக்கிறதோன்னு சுவாமி நினைச்சா மிதக்கும். அவ்வளவுதான். இப்ப ஆண்டாள் சொன்ன ஆளி நிலையில இருக்கக்கூடிய ஹே சுவாமி, அதாவது பழைய காலத்துல மட்டும் மிச்சப்பட்டு கிடக்கிற ஒரு பொருள் இவன் தானே. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. மார்கண்டேயர் அவ்வளவு அழகா அனுபவிக்கிறார் இல்லையா? ஆளிலை மேல தாமரை போன்ற கையினாலே தாமரை போன்ற பாதத்தை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சுட்டு சப்பிட்டு இருக்க அந்த சுவாமியை நான் நமஸ்காரம் செய்கின்றேன், மனசால ஸ்மரிக்கிறேன் அப்படின்றோம். சிரசா நமாமி மனசா ஸ்மராமி. அந்த மாதிரி ஆளில்லையாய் அருளேலோர் எம்பாவாய். நீ கொடுக்காம வேற யார் கொடுக்க போறா சொல்லு? எங்க கிருஷ்ணன் நீதான். எங்களுடைய எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு தான். இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு நீ கொடுக்கல வச்சுக்கோங்க, உனக்கு அசிங்கம்டா கிருஷ்ணா. அதனாலே ஹே பிரபு கொடுத்துடுறா கோந்தைன்னு தாளம். பகவான் அசந்து போறான். என்ன சாதுரியமா நம்மள எல்லாத்தையும் வாங்கிட்டா, எப்படி நம்மளையே இழுக்கிறா அப்படின்னு பகவான் அசந்து போறான். அப்ப பகவானிடத்துல இப்படி கேட்டு பழகிக்கணும். முதல்ல பகவானுடைய நாமத்தை சொல்லணும். அப்ப பகவான் நம்ம இடத்துல நெருங்கி வருவான். பகவான வசீகரிச்சிடணும். அப்புறம் என்னடி சொல்லுன்னு அவன் கேட்கணும். கேட்டவன இதெல்லாம் வேணும் லிஸ்ட் போடணும். சரியா? இப்ப லிஸ்ட் போடுவோமா? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல் வனசங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். இது ஆண்டாளோட லிஸ்ட். இதுக்கப்புறம் நீ என்ன வேணா லிஸ்ட் போட்டுக்கோ. நிறைய நாமஜபம் பண்ணவை அப்படி நிறைய லிஸ்ட் உண்டு. நல்ல பக்தி பண்ணவை, நல்ல பிரேம பக்தியை கொடு, உன்னோட வாசமாடம், எனக்கு ஒரு முத்தம் கொடு, உன நான் குளிப்பாட்டணும், உன நான் அழகா மடியில படுக்க வச்சுக்கணும், உனக்கு தாளாட்டு பாடணும், உன் மடியில நான் தாச்சிக்கணும், நீ என் கூட எங்க ஆத்துல இருக்கணும், என் கூட சாப்பிடணும், என் கூட விளையாடணும், என் கூட நீ சண்டை போடணும், என் கூட தாச்சிக்கணும், நீ காத்தால என்ன எழுப்பணும். நிறைய லிஸ்ட் உண்டு. சரியா? இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் போடு. நம்ம கிருஷ்ணன், உன் உரிமை, உன் பிரார்த்தனை, உன் அனுபவம். என்ஜாய். இன்னும் லிஸ்ட் முடியல. நாளைக்கு இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கு. சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.